அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு பெரிய காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சர்ச்சை, ஒரு சில பேர் அறிவாளியாக இருக்கிறாங்கன்னா அது பரம்பரையாக வர்ற பெருமை. அப்படி மரபணுக்கள்லையே இல்லைன்னா அவங்க வரவே முடியாது. ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக ஒளி வீசணும்னு சொன்னால் அவங்க குடும்பமே பெருமைக்குரியதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தியரி. சின்ன ஒரு உண்மை அதில் இருக்குது. நம்முடைய தோற்றங்களில், அழகில், சில குவாலிட்டிஸில் பரம்பரை அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம வளர்கிற சூழ்நிலைங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம கன்சீவ் ஆகி அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிற காலத்தில் அம்மாவுடைய பிஹேவியர் இதெல்லாம் கூட நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பட் இதெல்லாம் சாஸ்வதம் அல்ல, லேசான உண்மை, அவ்வளோ. இப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஆபிரகாம் லிங்கன் எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பாவை யாருக்காவது தெரியுமா? இல்லை ஒரு மகனையாவது யாருக்காவது தெரியுமா? அவங்க அப்பா பாப்புலரா? அவங்க மகன் பாப்புலரா? இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் சில பேர் திடுமுன்னு பாப்புலராக இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தால் தான் வர முடியும் அப்படின்னு அர்த்தமா? இப்போ நான் விசித்திரமான ஒரு கருத்து சொல்ல போகிறேன். உலகத்தின் புகழ் பெற்றவர்கள் பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் சில பேர் பிறந்த முறை இருக்குல்ல, தகாத உறவு வழியாக பிறந்திருக்கிறாங்க. நீங்கள் நம்ப முடியாத விபத்து மாதிரி, இல்லை பிழையான, அல்லது யார் தகப்பன் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத குழப்பமான சூழ்நிலையில் பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன வீணாக போச்சா இல்லை தவறாக போச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் ஓப்பனாகவே கேட்குறேன்னு, சிலப்பதிகாரம் எடுத்து படிக்கிறீங்கல்ல, சிலப்பதிகாரம் படிக்கிற போது மாதவின்னு ஒரு கேரக்டர் வருது. அவங்க அம்மா பேர் சித்ராபதினு பேர். அம்மா பேர் சித்ராபதி தெரியும். அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டால் யாருக்கா தெரியுமா? அம்மா பேர் சித்ராபதி தெரியும் உங்களுக்கு, மாதவி. அவங்க அப்பா பேர் என்னன்னு தெரியாது. இப்போ யோசிச்சுக்கங்க, மாதவிங்கிற அந்த பெண் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வீரியமான ஒரு உயர்வு. நான் அதோடு நிறுத்திக்கிறேன். அது மாதிரி நான் சில பேரை ரெஃபர் பண்ணக்கூடாது. ஏன் ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னா, அவங்களாம் ஒரு சாதனை புரிஞ்சவங்க, உலகத்தில் பெரிய பெரிய சாதனை செஞ்சவங்க. அவங்களுடைய பிறப்பு அப்படிப்பட்டதுன்றதை என் நாவால் கூட நான் சொல்லக்கூடாது, மனசால் கூட நினைக்கக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கிளாஸ் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் நல்ல இடத்துல பிறக்கலை, பெரிய இடத்துல பிறக்கலைன்ற மாதிரி எல்லாம் மனோவியாதியில் இருந்தால் குப்பையில் போடுங்க. அதாவது பெரிய அரிஸ்டோக்ராட் குடும்பத்தில் தான் பிறக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இந்த உலகத்தையே தன்னுடைய சிந்தனை போக்கால் மாற்றினவங்க ஒவ்வொருத்தருடைய சில பிறப்பை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. எந்தெந்த மாதிரியான குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படின்னு போட்டிருக்கா. கசாப்பு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது மிருகங்களை வெட்டி அதை விற்பனை செய்து தோல் அதெல்லாம் பயன்படுத்தி அப்படியெல்லாம் வாழக்கூடிய ஒரு அந்த குடும்பத்திலேருந்து தான் இங்கிலீஷில் புகழ்பெற்ற எழுத்தாளராகிய ஷேக்ஸ்பியர் உருவாகிறார். அப்புறம் நான் தான் சொன்னேன் முன்னே ஒரு தடவை, அந்த வீட்டுக்கு இப்போ நான் போய் பார்த்தேன். அந்த தோல் சம்பந்தமான விஷயங்களை செய்கிற ஒரு குடும்பமாக அவங்க குடும்பம் இருந்திருக்கு. விலங்குகளுடைய தோல்லேருந்து எதையோ செய்யக்கூடிய அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த குடும்பத்தில் பிறந்து யாரும் உயர்வான இடத்துக்கு வரவே இல்லையா? சரி, நியூட்டன் யார் அப்படின்னு எழுதுகிறாங்க. மரம் வெட்டுகிற ஒரு தொழிலாளியுடைய மகன். இவங்களுக்கு முன்னாலேயும் யாரும் அந்த குடும்பங்களில் புகழ் பெறலை, இவங்களுக்கு பின்னாலேயும் யாரும் அந்த குடும்பம் உலகத்தில் புகழ் பெறலை. அப்போதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் பெருசாக அந்த குடும்பத்தில் பிறக்கல, அவங்களாம் தான் ஜெயிக்க முடியும், அவங்க தான் மேலே வர முடியும். இந்த எண்ணத்தை இன்றைக்கே தூக்கி குப்பையில் போடணும். நாம் நினச்சா அறிவாற்றல் அப்படிங்கிறது, ஷைன் பண்ணுறது, ஒளி வீசுவது அப்படிங்கிறது நாம் சரியானபடி முயற்சி பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கீட்ஸை பற்றி எழுதியிருக்கா. குதிரை லாயம் இருக்குல்ல, குதிரைகளை கட்டி வைக்கிற லாயம், அதில் காவல் வேலை பார்த்த ஒரு காப்பாளருடைய மகன் தான் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் கீட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். மார்லோ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன். ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையே அப்படி தானே. அவங்க அப்பா கூலி தொழிலாளி, நிறைய வேலை பண்ணியிருக்கார். மரம் வெட்டுறது, அதுன்னு என்னெல்லாமோ, செருப்பு தைக்கிறது, என்னெல்லாமோ கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. யார்? ஆபிரகாம் லிங்கனுடைய அப்பா. அவர் பின்னாடி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகலையா? ஜனாதிபதி அந்த பெருசில் உலகத்தில் எவ்வளவோ பேர் ஜனாதிபதி ஆகிறாங்க. ஒன்றுமே புகழடையாமல், ஒன்றும் சாதிக்காமல், சாப்பிட்டு தூங்கிட்டு போகிறவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்குன்னே பிறந்த ஜனாதிபதிங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன்
அப்ரஹாம் லிங்கன் அந்த நாட்டோட வரலாற்றில், அந்த நாட்டோட நோட்டில், அந்த நாட்டோட அந்த பார்லிமெண்ட்டில் அப்ரஹாம் லிங்கனை மறக்க முடியுமா? மலையில் செதுக்கி வச்சுருக்கான் அவருடைய முகத்தை. மலையில் அவர் முகமே கரடு முரடா மலை மாதிரி இருக்கும், அதை மலையில் செதுக்கி வச்சுருக்கிறான். போதுமா? குமாஸ்தாவோட மகனாக இருந்த சார்லஸ் டிக்கன்ஸ், பெரிய நாவல் எழுதினவர், உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். அவர் எப்படின்னா அப்படின்னா, ஒரு கிளார்க்கோட பிள்ளை. ஹெச்ஜி வெல்ஸ் நிறைய சயின்டிஃபிக் ஃபிக்ஷன்லாம் நிறைய எழுதினார். ஹெச்ஜி வெல்ஸு அவர் ஒரு துணிக்கடையில் சாதாரணமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு துணிக்கடை ஊழியர், அவருடைய பிள்ளை அப்படின்னு எழுதுகிறாங்க. நீங்கள் இப்படிலாம் நம்ம டக்குன்னு முடிவு கூறக்கூடாது. நான் பெருமையை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வன் ஒரு பெரியவர் இருந்தார். அச்சு கோக்குற தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கினார். யாருக்கா தெரியுமா? வறுமை, படிக்க முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல. ஆனால் ஒரு அச்சு தொழிலாளியாக தொடங்கி ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு உலகத்தில் நிலைநாட்டின பெருமை ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசிக்கு உண்டு. ஏன் ஜெயகாந்தனுடைய அப்பா எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெயகாந்தன் எவ்வளவு பெரிய சாதனையாளன் எழுத்து உலகத்தில். பேருக்கு கண்டுபிடிச்சிடலாம், எழுதி டேட் ஆஃப் பர்த் அவங்க அப்பா எடுத்துடலாம். ஆனால் ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக ஒருத்தரால் உயர முடியுதுன்னு சொன்னால் அது என்னமோ பரம்பரையில் வந்தால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்க முடியுமா? இல்லையே. ஃப்ராங்க்லின் ஒரு அச்சு தொழிலாளியோட மகன். நான் முதலே சொன்ன மாதிரி மரபே நீங்கள் சொல்ல முடியாது. அதாவது அந்த குடும்பத்தினுடைய லிஸ்ட்டே கரெக்டாக எடுக்க முடியாது. அந்த மாதிரி விபத்தில் வந்தவங்க பல பேர் உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்த பெரியவர்களாக உலகத்தில் வந்திருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஓரளவு நல்ல ஃபேமிலியாக இருந்தால் என்ன பண்ணுறது, குரூம் பண்ணுறது அப்படிம்பாங்க. அதை குரூம் பண்ணுறது. ஒரு ஐஏஎஸ் தாத்தா இருக்கிறாரு, அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜு மகனாக இருக்கிறாரு. ஹைகோர்ட் ஜட்ஜு அப்பா, அப்புறம் அடுத்து ஐஏஎஸ் மகன், அதுக்கடுத்து ஒரு பையன் டாக்டரு. அந்த குடும்பத்தில் அப்படியே வர்றான். அது வேறு. எல்லாருக்கும் அப்படி வாங்கிக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் என்ன கேட்டால் அப்படிலாம் மேலே வர்றது ஒரு விஷயமே கிடையாது. முன்ன பின்ன தெரியாத இடத்துலேருந்து இந்த மலையிலிருந்து இந்த அருவி பிறக்கும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு சுண்ணாம்பு பாறையை உடைத்து கொண்டு தேனருவிகள் பாய்ந்திருக்கின்றன. அதில் வரலாற்று பெரிய சிறப்பு. இந்த குப்பையில் இந்த பூ பூக்கும்னு தெரியாது. பாரதி சொல்வானே, குப்பை மேட்டில் மலர் கொஞ்சம் குறுக்கத்தி கொடி மலராதோ அப்படிம்பானே. இந்த இடத்துல இதை பிறக்கும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டான். அங்கேருந்து வருது எப்படி? அதாவது ஒரு சம்பவம் எழுதுகிறாங்க. அப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாராம், தன்னுடைய தாயாருக்கு நன்றி தெரிவித்து ஒரு வார்த்தை தெரிவித்தாராம். அம்மா, நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொன்னாராம். அப்போது அந்த தாய் சொன்னாலாம், அப்படி இல்லைப்பா, உன்னுடைய திறமை அல்லவா உன்னுடைய எத்தனை பெரிய வெற்றிக்கும் காரணம். அதை போய் அனாவசியமாக நான் எப்படி பங்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு. இது ஒரு சம்பிரதாயமான ஒரு வார்த்தையாக கூட தெரியலாம். ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே திங்க் பண்ணணும். இது யாருக்கா சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ படிப்பு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக டிகிரி வாங்கி வெளியில் வர்றவங்க, அவங்களுக்குலாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம குடும்பத்தில் அப்படி ஒன்றும் இல்லை, நமக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. தயவுசெய்து அது மாதிரியான மன வருத்தங்கள் இருந்தால் அவைகளெல்லாம் விட்டுடுங்க. அது தேவையில்லை. இந்த உலகம் எந்த நிலையிலேருந்து வேணாலும் நீங்கள் உயர முடியும், மாற முடியும், வளர முடியும். அதுக்கான களம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு பழகுங்க. என்ன?